வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3இல் 12ல் 4வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு பெண்ணின் வயது அவரது சகோதரியின் வயதை போல் 2 மடங்கு ஆகும். 5 ஆண்டுகளுக்கு பிறகு இரு வயதுகளின் பெருக்கல் பலன் 375 எனில் சகோதரிகளின் தற்போதைய வயதை காண்க. கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பெண்ணோட வயசு எப்படி இருக்குன்னா, அவங்களுடைய சகோதரி இருப்பாங்க இல்லையா, அவங்க சகோதரியின் வயதை போல் 2 மடங்கா இருக்கு. அப்போ சகோதரியின் வயதை 2 கொண்டு பெருக்குனா அந்த பெண்ணோட வயசு கிடைச்சிரும். 5 வருஷம் கழிச்சு அவங்க 2 பேர்த்தோட வயசை பெருக்குனா என்ன வருதான்? 375 வருது. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அவருடைய தற்போதைய வயதை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? இப்ப பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? சகோதரிகளின் தற்போதைய வயது. பாருங்க, சகோதரியோட வயது எக்ஸ். பாருங்க, சகோதரியோட வயது தான் நம்ம எக்ஸ் எடுத்திருக்கோம். அப்ப அந்த பெண்ணோட வயசு என்னவா இருக்கும்? சகோதரியின் வயதை போல் 2 மடங்கு. அப்ப சகோதரியோட வயசு எக்ஸ் அப்படின்னா அந்த பெண்ணின் வயது என்ன? எக்ஸோட 2 மடங்கு. 2 மடங்குனா 2 கொண்டு பெருக்கணும். 2 எக்ஸ் பெருக்குனா 2 எக்ஸ் ஆண்டுகள். ஆண்டுகள் சரியா? இப்போ கணக்குல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 5 வருஷம் கழிச்சு 2 பேர்த்தோட வயசை பெருக்கிறோம். பெருக்கும்போது 375. இப்ப பாருங்க, நமக்கு இப்போ சகோதரியோட வயசு எக்ஸ். 5 வருஷம் கழிச்சு என்னவா இருக்கும்? எக்ஸ் பிளஸ் 5. இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. உங்களுக்கு இப்ப வயசு 15 இல்லையா? 10வது படிக்கிறீங்க, உங்களுக்கு வயசு 15. 5 வருஷம் கழிச்சு என்னவா இருக்கும்? 15 பிளஸ் 5 20 இருக்கும். 5 வருஷம் கழிச்சு கூட்டுறோமா? அதே மாதிரிதான். இப்ப வயசு எத்தனை? எக்ஸ். இது கூட என்ன செய்யணும்? ஒரு 5 கூட்டணும். அந்த பெண்ணோட வயசு என்ன பாருங்க? 2 எக்ஸ். அப்ப 5 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்? இங்கேயும் ஒரு 5 ஆண்டுகள் கூடும். அப்ப 5 வருஷம் கழிச்சு சகோதரியின் வயது எக்ஸ் பிளஸ் 5, அந்த பெண்ணின் வயது 2 எக்ஸ் பிளஸ், இது ரெண்டையும் பெருக்கணும். பெருக்க என்ன வருதான்? 375. therefore இதான் முக்கியமான ஸ்டெப். பாருங்க, எது பெருக்க போறோம்? இந்த 2 பெருக்க போறோம். எக்ஸ் பிளஸ் 5 இன்டூ 2 எக்ஸ் பிளஸ் 5 இதை பெருக்குனா நமக்கு என்ன வருதா? 375. சரியா? பெருக்கலாமா? எக்ஸ் எடுத்துட்டு முழு பிராக்கெட்டை பெருக்கணும். எக்ஸ் இன்டூ 2 எக்ஸ் பிளஸ் 5. அதுக்கு அடுத்தது இந்த 5 எடுத்துக்கிட்டு முழு பிராக்கெட்டை பெருக்கணும். எது? 2 எக்ஸ் பிளஸ் 5 ஈக்குவல் டு 375. எக்ஸை உள்ள பெருக்குங்க. இந்த 2 அப்படியே தான் வரும். எக்ஸை பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸை 5 பெருக்குனா 5 எக்ஸ் பிளஸ் 5 உள்ள பெருக்குமா? 2 10 10 எக்ஸ். 5 2 எக்ஸ் பெருக்குனா 10 எக்ஸ் பிளஸ் 5 5 பெருக்குனா 25. இது என்னது? 375. இடது பக்கம் கொண்டு வாங்க. மைனஸ் 375. வலது பக்கம் எதுவுமே இருக்காது, 0 இருக்காது அர்த்தம். சுருக்கிடுவோமா? பாருங்க, இந்த இடத்துல 2 எக்ஸ் ஸ்கொயர் 5 எக்ஸ் 10 எக்ஸ் கூட்டினா 15 எக்ஸ் பிளஸ் 25 மைனஸ் 370. வேற வேற குறி, அப்ப கழிக்கணும். 375 25 கழிச்சா 350. என்ன 350? மைனஸ் 350 ஈக்குவல் டு 0. நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஒரு இருபடி சமன்பாடு கிடைச்சிருக்கு. இதை நம்ம காரணிப்படுத்த போறோம். காரணிப்படுத்துவோமா? பாருங்க, எக்ஸ் ஸ்கொயரோட கெழு 2, மாறிலி உறுப்பு மைனஸ் 350 பிளஸ் மைனஸ் மைனஸ் 2 350 700. எக்ஸோட கெழு 15. 2 எண்களை பெருக்கும் போது நமக்கு மைனஸ் 700 வரணும். கூட்டினாலோ கழிச்சாலோ 15 வரணும். எந்த நம்பர்? 35 பெருக்கல் 20. 20 பெருக்கல் 35. ரெண்டையும் பெருக்கி பாருங்க, என்ன வந்துடும்? 700 வந்துடும். ஓரத்துல மைனஸ் இருக்கு, அப்ப சிறிய எண்ணுக்கு மைனஸ். சிறிய எண்ணுக்கு மைனஸ். சரியா? பிளஸ் மைனஸ் மைனஸ் 20 35 700. 35ல 20 கழிச்சா 15 பிளஸ் 15. கரெக்டா வந்துருச்சா? பை. இப்ப பாருங்க, இந்த எக்ஸ் ஸ்கொயர் உறுப்புல அடுக்க விட்டுட்டு அடிமானத்தை எழுதணும். 2 எக்ஸ், இங்கேயும் 2 எக்ஸ். இதை கேன்சல் பண்ணுமா? 2 2 2 20. இதை கேன்சல் பண்ண முடியாது, அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்க, எப்படி எழுதலாம்? எக்ஸ் மைனஸ் 10 எக்ஸ் மைனஸ் 10 இன்டூ 2 எக்ஸ் பிளஸ் 35 ஈக்குவல் டு 0. காரணிப்படுத்திட்டோமா? தனித்தனியாக பிரிச்சிருவோமா? 0க்கு சமப்படுத்துங்க. எக்ஸ் மைனஸ் 10 ஈக்குவல் டு 0, 2 எக்ஸ் பிளஸ் 35 ஈக்குவல் டு 0. சரியா? இப்போ பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு இங்க பிளஸ் 10 மைனஸ் 10 வலது கொண்ட பிளஸ் 10 மாறும். இந்த இடத்துல 2 எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 35. எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 35
இந்த 2 இங்க வந்தா வகுத்தலா மாறும். இது வயசா இருக்குமா? வயசா இருக்க வாய்ப்பே இல்ல. என்ன இருக்கு? மைனஸா இருக்கு. எப்பயுமே வயசு பிளஸ்ல தான் இருக்கும். ஆனா இது என்ன கிடையாது? ஏற்புடையது அல்ல என்பது ஏற்புடையது அல்ல. ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்புடையது அல்ல. அப்ப நமக்கு ஆன்சர் எது மட்டும்தான்? 10 மட்டும்தான். இப்ப வயசை கண்டுபிடிச்சிடலாமா? பாருங்க. therefore சகோதரியின் வயது சகோதரியின் வயது நம்ம என்ன எடுத்திருந்தோம்? எக்ஸ்னு எடுத்திருந்தோமா? அப்ப எக்ஸோட மதிப்பு 10. அதுக்கடுத்து பெண்ணின் வயது. பெண்ணின் வயது பெண்ணின் வயது நம்ம என்ன எடுத்திருக்கோம் பாருங்க. 2x எடுத்திருக்கோமா? பாருங்க. பெண்ணின் வயது 2x. அப்ப இந்த இடத்துல பெண்ணின் வயது 2x ஈக்குவல் டு 2 இன்டூ எக்ஸுக்கு பதிலாக 10. அப்போ 2 10 பேருக்குன்னா 20 ஆண்டுகள். அந்த பெண்ணோட வயசு என்ன? 20 ஆண்டுகள். அந்த பெண்ணோட சகோதரின் வயசு என்னது? 10 ஆண்டுகள். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.